பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம் ஒவ்வொருடைய ஆசையும் விருப்பமும் அதுதான். நான் நன்றாய் பெருகி வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை நன்றாய் சிறந்திருக்க வேண்டும். என்னுடைய முற்பிதாக்களின் காலங்களை விட என்னுடைய தலைமுறைகளின் காலம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதற்காக தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரயாசங்களும் நம்முடைய முயற்சிகளும் அவைகளை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றன. வேதமும் அதை தான் நமக்கு கற்பிக்கிறது. உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தை நாம் பார்க்கிற பொழுது சோதரம் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற 3 பேரை நாம் பார்த்து கொள்ளலாம். ஆபிரகாமை வேதம் பார்த்து சொல்லுகிறது. ஆபிரகாம் சோதரம் ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டங்களும் சோதரம் எருதுகளும் கழுதைகளும் உள்ள அவன் செல்வ சீமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஆபிரகாம் நிறைய சம்பாத்தியங்களை அவன் சேர்த்து கொண்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவரை பெருக செய்தார். ஆபிரகாமுடைய பெருக்கத்தினாலே சோதரம் அவன் வளர ஆரம்பித்தான். ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை விட ஈசாக்கை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆபிரகாமை விட ஈசாக்கை கர்த்தர் பெருக செய்தார். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். யாக்கோபு ஒன்றுமே இல்லாமல் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் ஆரானிலே சவதரித்த அந்த ஜனங்களையும் ஆரானிலே சவதரித்த அந்த அவனுடைய சம்பத்து எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டுதான் கானான் தேசத்திற்குள்ளாய் வந்தார். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனுடைய அந்த ஆசைகள் அப்படியே ஈசாக்கிற்கு வந்தது. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமானது. தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய தகப்பன் சொல்லை கேட்டு வெறும் கோலும் கையுமாய் தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டிற்கு புறப்படுகிறான். ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே லாபானுடைய வீட்டிற்கு புறப்பட்டவன் அங்கிருந்து அவன் திரும்பி வரும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 2 பெரிய பரிவாரங்கள் உடையவனாய் திரும்பி வருகிறான். எதற்கா 2 பெரிய பரிவாரங்கள்? நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஒருவேளை ஏசா ஒரு பகுதியின் மேலே விழுந்து அழித்தாலும் இன்னொரு பகுதி தப்புவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். அப்படியானால் தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை அழிவுக்கென்று ஒப்பு கொடுக்கிற அளவிற்கு, அழிவு ஒருவேளை அழிந்து போனால் இந்த பகுதி அழிந்து போகட்டும் என்று மனதார கொடுக்கிற அளவிற்கு ஒரு 2 பெரிய பரிவாரங்களை அந்த யாக்கோபு உடையவராய் திரும்பி வருகிறார். பாருங்கள், இதுதான் கர்த்தர் பெருக பண்ணுகிறது. ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கை காட்டிலும் யாக்கோபை தேவன் மிகவும் பெருகி பலுக செய்தார். இந்த ஆசீர்வாதம் தான் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கும் தர விரும்புகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர் இன்றைக்கும் அவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தர விரும்புகிறார். எனவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை
நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, மகிமையானவர், மகத்துவமான கிருபைகளை எங்களுக்கு தருகிறவர் அல்லவா. அந்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக செய்வேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்களை பெருக செய்வீராக. யாக்கோபின் தேவன் ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நாங்கள் சுதந்தரித்து கொள்ளுகிற எங்களுடைய தேவனுமாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே, அவைகளை தாண்டின மேன்மைகளும் எங்களுக்கு உரியவைகள் ஆனபடியினாலே இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறோம். ஒன்றுமே இல்லாமல் வந்தவனை 2 பெரிய பரிவாரங்கள் உடையவனாய் என் ஆண்டவரால் மாற்ற முடியும் என்று சொன்னால், ஆமாண்டவரே, எங்களுக்கும் என் ஆண்டவர் அதை செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அதை செய்வீராக. தம்மோடு கூட நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையினால் முடிசூட்டிக் கொள்ளும், நன்மைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.